நேத்து நைட்டு விடாமுயற்சி தியேட்டர்ல போய் பார்த்தேன். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஏகே வந்து ஒரு காமன் மேனா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. படத்துக்கு என்ன தேவையோ, ஜேர்னருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணியிருந்தாரு. ஆனா இவ்வளோ சூப்பரான ஒரு படத்துல எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் இருந்தது. அந்த ஒரு ப்ராப்ளம் தான் வந்து ஸ்டோரியவே கெடுத்துருச்சுன்னு நான் ஃபீல் பண்றேன். அந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆனதுக்கு ஒரு மெயினான ரீசன் அனிருத் தான் அப்படின்னு கூட நான் ஃபீல் பண்றேன். அனிருத் சூப்பரான மியூசிக் பண்ணியிருந்தாரு. பாட்டும் நல்லா இருந்தது, பிஜிஎம்மும் நல்லா இருந்தது. உனக்கு என்ன அதுல ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க கேட்கறதும் எனக்கு புரியுது. ஸ்டோரியோட கோர்ல எனக்கு என்ன ப்ராப்ளம், ஏன் அது எனக்கு ஒர்க் ஆகல, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். படத்துல எனக்கு பிடிச்ச விஷயங்களை பத்தி ஃபர்ஸ்ட் பேசிடுறேன். அதுக்கப்புறமேட்டு இந்த கொஸ்டின்கெல்லாம் ஒன்னொன்னா ஆன்சர் பண்றேன். முதல்ல எடுத்ததும் நல்ல விஷயத்த பேசி ஆரம்பிச்சிருவோம். படத்துல பாசிட்டிவ்ஸ் என்னென்ன இருந்தது. எனக்கு என்னமோ ரொம்ப நாள் கழிச்சு என்னை அறிந்தாளுக்கு அப்புறம், நேர்கொண்ட பார்வைக்கு அப்புறம் ஏகே பண்ணி ஒரு படம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா தியேட்டர்ல இருந்து வெளியே வந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி தான். அந்த அளவுக்கு வந்து பயங்கர கன்வின்சிங்கா இருந்தது. அஜித்தோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருந்தது. எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூவும் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. படமும் வந்து டெக்னிக்கலாவே டாப் நாச்சா இருந்தது. கேமரா ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அஜித்தை பற்றி எவ்வளோ பேசுகிறோமோ அதே அளவுக்கு த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா, ஆரவ் இவங்களை பற்றி நிறையா பேசலாம். ஏன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து பிரில்லியண்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. அனிருத்தும் அவரோட ஜாபை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. பிஜிஎம் ரொம்ப சூப்பராக இருந்தது. சாங்ஸும் வந்து பயங்கரமான சாட் பஸ்டர்ஸ் ஆல்ரெடி. வெயிட் அ மினிட், நீ தானே சொன்ன அனிருத் ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டாரு, அதனால தான் வந்து படமே எனக்கு ரூயின் ஆயிடுச்சு அப்படின்னு நீ தானே சொன்னேன்னு நீங்க என்கிட்ட கேட்கறது எனக்கு நல்லா புரியுது. அதை பத்தி தான் அடுத்து பேச போறோம். அப்படி என்ன படத்துல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு? முதல்ல நாம அனிருத்தை பத்தி பேசிடலாம். ஆரம்பத்துல இருந்தே அனிருத் அனிருத்னு சொல்றியா, அப்படி அவர் என்னதாண்டா தப்பு பண்ணாருன்னு கேக்குறீங்க. அவர் படத்துல பண்ண ஒரே தப்பு வந்து இந்த பத்திக்கிச்சு இந்த ராட்சச திரி பாட்டு மட்டும்தாங்க. அந்த பாட்டுல அப்படி என்ன ப்ராப்ளம் உனக்கு? பாட்டு நல்லா இல்லையா, பாட்டு உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாட்டு சூப்பரா இருந்தது. பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரச்சனை என்னன்னா, பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் நான் என்ன நினைச்சேன், அவ்வளோ ஹைப் ஏத்துறாங்க, அவ்வளோ வந்து லிரிக்ஸ் எல்லாம் அப்படி இருக்கு. அதனால படத்துல ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஹீரோயினை கண்டுபிடிப்பாரு, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு. வில்லன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்லாம் நான் ரொம்ப ஹைப் ஆகிட்டேன். நானும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். ஆனா படத்துல போய் பார்த்தா அப்படி எதுவுமே நடக்கல. ஹீரோக்கு வந்து படத்துல எல்லா பிரச்சனையும் ஈஸியா சால்வ் ஆகுது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருது. நிறைய வில்லன்ஸ் இருக்காங்க, மெயின் வில்லன்ஸ், அவங்க கூட ஒரு 4-5 பேர். இந்த மாதிரி படத்துல அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரே டார்கெட் ஹீரோ மட்டும்தான். அப்படி 10 பேர் சேர்ந்து ஒரு ஆளை துரத்தும் போது அது எவ்வளோ கன்வின்சிங்கா இருக்கணும், அந்த ஒரு ஆள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணணும், அது எதுவுமே இந்த படத்துல நடக்கலைங்க. சரி, எல்லா மாஸ் ஹீரோ படத்துலயும் நடக்கிற விஷயம் தானே இது, அதுல உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த படம் மாஸ் கமர்ஷியல் படம் கிடையாதுங்க. ஒரு ஜேர்னர் ஸ்பெசிபிக் படம். ஹீரோவே வந்து அடி வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு தான் முடிஞ்ச அளவுக்கு தான் திருப்பி அடிக்கிறாரு. இப்படி ஹீரோவை வந்து ரொம்ப ஒரு காமன் மேனா காட்டும் போது அவருக்கு எப்படி எல்லா பிரச்சனையும் ரொம்ப ஈஸியா சால்வ் ஆகுது? அதுக்கு இந்த படத்துல ஆன்சரே இல்லை. இது எல்லாத்துக்கும் மேல படத்துல ஹீரோ வந்து அவர் கையால யாரையுமே வந்து கொலை பண்ண மாட்டாரு. அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்கியூ மிஷன் நடக்குது, அவ்வளோ வில்லன்ஸ், அவ்வளோ அடியாளுங்க இருக்காங்க. அவரை ஈஸியா வில்லன்ஸால கொன்றுக்க முடியணும், இல்லைன்னா வில்லன்ஸ் வந்து டஃப் ஃபைட்டாவது கொடுத்துருக்கணும். அப்படி எதுவுமே ஏன் நடக்கல? ஏன் படம் ஃபுல்லா ரொம்ப பிளாண்டா போச்சு அப்படிங்கிறது எனக்கு புரியல. அர்ஜுன், ரெஜினா பண்ண வில்லன் கேரக்டர்ஸ் வந்து வீக்கான வில்லன்ஸ்ன்னு நான் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். அவங்களோட பேக் ஸ்டோரி நல்லா இருந்தது. அவங்களும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஸ்க்ரீன்ல வந்தாவே ஒரு பதற்றம் வர்றது, அது எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்கள நான் குறைய சொல்ல. பட் ஆனா விஷயம் அங்கதான் இருக்கு. அவங்க ரெஜினா வந்து எத்தனையோ பேரை ஈஸியா கொலை பண்ற மாதிரி எல்லாம் பேக் ஸ்டோரியில காமிச்சிருக்காங்க. அர்ஜுனும் அப்படிதான் காமிச்சிருக்காங்க. அவ்வளோ ஈஸியா கொலை பண்றவங்க, அவ்வளோ ஈஸியா மேனிப்புலேட் பண்றவங்களால ஏன் ஒரு காமன் மேனை எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு படத்துல எந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுமே கிடையாது. கிளைமேக்ஸ்லயும் இதே மாதிரிதான் ஒரு விஷயம் நடக்குது. ஹீரோ வந்து வில்லன் குரூப்பை வந்து ஃபைட் பண்ணணும். எல்லா தமிழ் படத்துலயும் நடக்கிற அதே கிளைமேக்ஸ் தான். பட் அது எனக்கு பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னன்னா,
வில்லன்ஸ் எல்லாரும் வந்து ரேஷன் கடையில ஏதோ பாமாயில் வாங்குறதுக்கு லைன்ல நிக்கிற மாதிரி ஒருத்தரா லைன்ல வந்து அடி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பிரேக் டவுன் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்துல இருந்து ரீமேக் பண்ணதுதான் விடாமுயற்சி அப்படிங்கிறது நம்மள ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே இந்த பாயிண்ட்ல தெரிஞ்சிருக்கும். நான் பிரேக் டவுனை கூட திரும்ப ஒருக்கா போய் பார்த்தேன். அதுல கூட இந்த மாதிரி ஹீரோக்கு எல்லாமே ஈஸியாலாம் கிடைக்கல. ஏகப்பட்ட விஷயம் பிரேக் டவுன்ல இருக்க மாதிரியே அப்படியே ரீமேக் பண்ணீங்க, அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா அதுல இருக்க அந்த கான்செப்டையும் அப்படியே கூட கொண்டு வந்திருக்கலாம். தமிழுக்காக மாத்துறேன்னு சொல்லி ரொம்ப ஈஸியா எல்லாத்தையும் ஹீரோக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க. அதுதான் படத்துல எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்டா பட்டுது. படத்துல எல்லாரும் த்ரிஷாவை வந்து அவங்களுக்கு ஒரு அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அசிங்கப்படுத்துறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அப்படி ஒரு அஃபேர் இருந்துச்சா இல்லையாங்கிற கொஸ்டினுக்கு கூட நமக்கு தெளிவான ஒரு ஆன்சர் கிடைக்கல. அர்ஜுனுக்கும் ரெஜினாக்கும் ஒரு பேக் ஸ்டோரி சொல்லுவாங்க. அந்த பேக் ஸ்டோரி நல்லா இருந்தது, நான் ஏற்கனவே சொன்னேன். நிறைய டீடைல்ஸ் அதுல காமிக்கல. அவங்க எப்படி ஒரு இடத்துல இருந்து தப்பிக்கிறாங்க, எப்படி அதுக்கப்புறம் ஒரு கேங் ஃபார்ம் பண்றாங்க, இந்த மாதிரி எந்த விஷயத்துக்குமே அதுல பதிலே கிடையாது. படத்துல ஒரு பாயிண்ட்ல நம்ம ஹீரோ கிட்ட அசர்பைஜான் போலீஸே வந்து சொல்லுவாங்க, இந்த நாட்டுல கிரைமே கிடையாது, லிட்ரலி 0 கிரைம், நீங்க எதுக்கு பயப்படவே தேவையில்ல அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா அதே போலீஸ் வந்து கிளைமேக்ஸ்ல இவங்க 2 பேத்தையும் தான் நாங்க ரொம்ப நாளா தொலைவிட்டு இருக்கோம், இவங்க இத்தனை கொலை பண்ணியிருக்காங்க, இத்தனை பக்கம் தப்பிச்சு போயிருக்காங்க, இதெல்லாம் ஏன் சார் நீங்க முன்னாடியே யோசிக்கல அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த இடத்துலயும் வர கொஸ்டினா இருக்கு. நான் ஆரம்பத்துல சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன், என்னை அறிந்தாலுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச அஜித் படம் வந்து கண்டிப்பா விடாமுயற்சி தான். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் ஒரு பக்கம், வில்லன் சைடு இருக்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஒரு பக்கம், இதெல்லாமே வந்து பாதர் பண்ணிட்டே இருந்தது. இதெல்லாமே கொஞ்சம் கரெக்டா எழுதியிருந்தாலோ ஸ்டேஜிங் பண்ணியிருந்தாலோ இந்த படம் கண்டிப்பா எனக்கு வந்து ரொம்ப ரிமெம்பர் பண்ற மாதிரி ஒரு படமா அமைஞ்சிருக்கும். நான் ஜஸ்ட் என்ன சொல்ல வரேன்னா, விடாமுயற்சி டிசர்வ்டு மச் மோர். இன்னும் கொஞ்சம் ஸ்டேஜிங்லயும் ரைட்டிங்லயும் நல்லா பண்ணியிருக்கலாம். அவ்வளவுதான் நான் இந்த வீடியோல சொல்ல வரேன். தமிழ் சினிமால லாஸ்ட் கொஞ்ச நாளாவே வந்து வர்ற படம் எல்லாத்துலயும் இந்த மாதிரி வில்லன் சைடும் செகண்ட் ஹாஃப்லயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி வருது, எங்க இருந்து வருதுங்கிறத பத்தி எல்லாம் நான் டீட்டெயிலா இன்னொரு வீடியோல பேசியிருக்கேன். அந்த வீடியோவுக்கும் லிங்க் தரேன், கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனல் பத்தி சொல்லுங்க. இன்னும் நிறைய வீடியோ சினிமா அண்ட் வெப் சீரிஸ் பத்தி நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு, நிறைய பிளான் பண்ணிருக்கேன். இன்னொரு வீடியோல இன்னொரு நல்ல டாபிக்கோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை.